ஓகேப்பா, கவனிங்கப்பா. 18th சாப்டர்ப்பா. 18th சாப்டர்ல ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. நம்ம அதை லாஸ்ட்ல எடுத்துக்கலாம், கேட்கறது கிடையாது. அதனால 19th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 18th எடுத்துக்கலாம். எயிட்டீன்த் சாப்டர் தியரி சாப்டர் தான், ஃபண்ட் ஃப்ளோ மட்டும் இருக்கு. அது போக கேஷ் ஃப்ளோ சம் ஆர் வேற ஏதாவது கேட்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ் எல்லாமே முன்னாடியே கவர் பண்ணிட்டாங்க. இங்கன்னு எதுவும் இல்லை. இங்க மட்டும் இருக்கிறது அப்படின்னா வந்து அது ஃபண்ட் ஃப்ளோ தான். கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி போடணும்னு தெரியுமா தெரியாதா? அந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு காலேஜ் முடிச்சவங்களுக்கு உனக்கு தெரியும். 12th படிச்சிட்டீங்க சிபிஎஸ்சில. நீ வாழ்க்கையில் கம்பேர் ஸ்டேட் போர்ட்ல 11th 12th எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காது. 12th வந்துருச்சா? கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் ரெண்டுமே காலேஜ்ல படிச்சிட்டீங்க. சரி, அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. மேக்சிமம் 2 நிமிஷம் ஆகும் அது படிச்சு முடிக்கிறதுக்கு. அதுக்கு மேல டைம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் பார்த்து கேட்கறதுலாம் கிடையாது. அதுவே அவ்வளோ. ஏய், இதுக்குற குறுக்கு நடந்துருக்கு. எல்லாரும் ஒன்னையவே பார்த்துட்டு இருக்கிறாங்கடா. போடா போடா, டோர் சாத்திடுவியா? சரி, அது கேட்கறது இல்ல. ஆனா அது என்ன பண்ணணும் அவங்களுக்கு தான் கிளார் அடிக்கும். பரவாயில்லையா? சரி, இப்போ கவனிப்பீங்களா இல்லை நீங்களே பேசிட்டே இருக்கிறீங்களா? கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் பார்த்துக்கோங்க, கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு வேளை கேட்டால் என்ன பண்ணுறது இருக்காது, சும்மா பார்க்க. அவ்வளோ ஈஸியாக கொஸ்டின் கேட்டு நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட வேண்டாம். அதுக்காக தான் பார்த்துக்க சொன்னேன். நான் சொல்லிடுறேன், அது சும்மா ரஃபாக 2 நம்பர் எழுதி அதை போட்டு காமிக்கிறேன். நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது 19th சாப்டர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போக வேண்டியது சாரி ஒரு நிமிஷம். என்ன பண்ணிருக்கிறேன்னு சொல்றேன். எல்லா நம்பரும் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு திட்டாதீங்க. 13th சாப்டருக்கு வெயிட்டேஜ் தனியா இருக்கு, 17th சாப்டருக்கு வெயிட்டேஜ் தனியா இருக்கு. இதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது வந்து 17th சாப்டர். 17th சாப்டர் 3-4 பிரிச்சிருக்காங்க. மெட்டீரியல் காஸ்டிங் தனியா, கேஷ் மேனேஜ்மெண்ட் தனியா, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் தனியா. சாப்டர் ஹெட்டிங் என்னமோ ஒர்க்கிங் கேபிட்டல் தான், பட் 3 பிரிச்சுட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு அதுல முக்கியமா தெரிய வேண்டியது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் தான். மெட்டீரியலும் கேஷும் தெரிஞ்சிருக்கணும், பட் ஸ்டில் முக்கியமா தெரிய வேண்டியது ஒர்க்கிங் கேபிட்டல். 13th சாப்டர்ல நம்ம என்ன படிக்கிறோம்னா, 12th சாப்டர்ல வந்து பிரசன்ட் வேல்யூனா என்ன, ஃபியூச்சர் வேல்யூனா என்னெல்லாம் படிச்சுட்டு அதை பேஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் தான் நம்ம வந்து 13th சாப்டர்ல படிச்சுட்டு இருக்கோம். ஸோ 13th சாப்டர் வந்து ஒரு சம் கேட்கறேன். 14 and 15ல வந்து சேர்த்து தான் படிக்க முடியும். அதுல என்ன படிக்கிறீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு மொத்தமா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி போடணும், அதுதான் 14 and 15ல படிக்கிறீங்க. நான் 14 படிச்சுட்டேன் 15 விட்டுட்டேன்னா நீ 14 படிச்சது வேஸ்ட். அதனால 15 சேர்த்து தான் படிக்கணும். நீ விடாம படிச்சுட்டு போக வேண்டியது 17, அதுக்கு அடுத்தது 13, அதுக்கு அடுத்தது 19 தனியா படிக்கிறதுனா படிச்சுக்கலாம். இல்ல வந்து 14 15 14 படிச்சுன்னா 15 படிக்கணும், 15 படிக்கணும்னா 14 படிச்சாதான் அது ரெண்டையும் சேர்த்து தான் படிக்க முடியும். தனித்தனியா படிச்சுட்டு போகாதீங்க. சரி, என்னோட சஜஷன் வெயிட்டேஜ் பார்த்து படிக்கிறத விட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற தியரி சாப்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிருங்க. எதை விட்டுருவீங்க? 11,
12, 16, 18 மொத்தமா இருக்கிறது 9 சாப்டர் தான். அந்த 9 சாப்டர்ல 4 சாப்டர் போயிடுச்சுன்னா வச்சு 5 தான் படிக்க போறீங்க. அந்த 5 சாப்டரும் ஒழுங்கா படிச்சுட்டு போயிருங்க. ஏன் 5 சாப்டர் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறேன்னா, அவன் கார்பரேட் அக்கௌண்டிங்க்கு தான் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்தாலும் இங்க படிக்கிற 4 ரேஷியோவை தூக்கி கார்பரேட் அக்கௌண்டிங்ல போட்டாதான் கார்பரேட் அக்கௌண்டிங் சம் போடுற மாதிரி தான் கொஸ்டின் கேட்கறான். அப்ப எனக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படியே ஒமிட் பண்ணிட்டு போனீங்கன்னா கார்பரேட் அக்கௌண்டிங்ல சம் போட முடியறது இல்லை. அதனால இதை ஒழுங்கா படிச்சுட்டு போங்க. ஆனா உங்களோட இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா கார்பரேட் அக்கௌண்டிங்ல தான் இருக்கு. இதுல 5 சாப்டர். இப்போ நம்ம சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். வாழ்க்கையில உதவுற சாப்டர் 1 இதுக்கு முன்னாடி படிச்சது எதுன்னு சொல்லுங்க. ஃபியூச்சர் அடுத்தது எல்லாம் சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிடுறோம். நான் இன்னும் கொஸ்டின் முழுசா கேட்கவே இல்லடா. நீங்க கம்பெனில எல்லாம் போய் போடுறத பத்தி எல்லாம் நான் பேச போறது இல்லை. உன்னோட லைஃப்ல நீங்க எங்கேயோ வேலைக்கு போயிட்டீங்க, ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உன் காசை மேனேஜ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு சாப்டர் வரைக்கும் படிச்சது எது? போதும் சொல்லிட்டு கேட்ட வேற அதையவே திரும்ப சொல்றதுனால சொல்லலாம், தப்புன்னு நான் சொல்ல. கேபிட்டல் பட்ஜெட்டிங் தான், நெட் பிரசன்ட் வேல்யூ, ஐஆர்ஆர், இதெல்லாம் தான் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ இந்த சாப்டர் காஸ்ட் அக்கௌண்டன்ஸுக்கு தான் பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதை வச்சு பெருசா ஒன்றும் பண்ண போறதில்ல. நம்ம சிலபஸ்ல இருக்கு, அதனால நம்ம அதை தெரிஞ்சுதான் ஆகணும். பட் காஸ்ட் அக்கௌண்டன்சி இதை மட்டும்தான், அவனோட வாழ்க்கையே இதுலதான் ஓடும். இந்த சாப்டர் வச்சுதான். என்னன்னா மார்ஜினல் காஸ்டிங் நமக்கு ஆல்ரெடி அந்த ஃபார்மேட் தெரியும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், ப்ராஃபிட். கீழே இத்தனை ஃபார்முலா இருக்கு. இத்தனை ஃபார்முலாவையும் இப்ப நான் எண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறது எப்படா புரியும்? இத்தனை ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் நீங்க எக்ஸாம்ல எழுத போறதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபார்முலா படிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை, கண்டிப்பா ஃபார்முலா பைஹார்ட் பண்ணியிருக்கணும் நம்ம. ஆனா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபார்முலா இல்லாம நம்ம சம் போட்டுக்கலாம். பட் எல்லா சம்மும் ஃபார்முலா இல்லாம போட முடியாது. நம்ம எதை வச்சு போட போறோம்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஏன் ஃபார்முலா யூஸ் ஆகும், ஏன் ஃபார்முலா யூஸ் ஆகாது, அதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம இந்த ஃபார்மேட்டை மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம் ஃபுல் சாப்டருக்கும். பட் எனக்கு இந்த டேட்டாவை கொடுத்துட்டு ப்ராஃபிட் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. எனக்கு நடுவில் வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்டுக்கான இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சில ப்ரப்போர்ஷனோ ரேஷியோஸ் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா நான் இந்த ஃபார்மேட்குள்ளேயே போட்டு சம் போட்டுட்டு போயிடலாம். கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த சேலை கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா கீழே ப்ராஃபிட்டை கொடுத்து மேலே சேல் கொடுத்துட்டு ப்ராஃபிட், இதைத்தான் நம்ம கீழே கொடுத்துருக்க எல்லா ஃபார்முலையும் படிக்க போறோம். இதுக்கு லிங்கே இல்லாம இதை மட்டும் கொடுத்துட்டு இதை டைரக்டா கேட்டுட்டான்னா அப்ப வேற வழியே இல்லை, ஃபார்முலா தான் போட்டாங்க. அந்த மாதிரி சம் வந்தா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாம நடுவுல அதுக்கான லிங்க்குக்கு ஏதாவது 2 டேட்டாவை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படியாச்சும் ஃபார்மேட்குள்ள வச்சு போட்டுடலாம். இப்போ முதல்ல ரேஷியோஸ்க்கான அர்த்தம் என்னங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் ஃபார்முலாலாம் படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன படிக்க போறோம் அப்படின்னா பிவி ரேஷியோ, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. சேல்ஸ் ஒரு 10,000 ரூபாப்பா. வேரியபிள் காஸ்ட் ஏதாவது ஒரு அமௌண்ட் சொல்லுங்க. 5,000. கான்ட்ரிபியூஷன் 5,000 வருமா? சேல்ஸ் will be 100%. வேரியபிள் காஸ்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ? கான்ட்ரிபியூஷன் இதுக்கு நேரம் என்ன பர்சன்டேஜ் எழுதுறீங்களோ அதுக்கு பேர் தான் பிவி ரேஷியோ. ஓகேவா? சரி, இதே 10,000 ரூபா 6,000. இப்போ பிவி ரேஷியோ என்னப்பா?
இதுதான் பிவி ரேஷியோ. வேரியபிள் காஸ்ட் டு சேல்ஸ்னு ஒரு ரேஷியோ கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன? வேரியபிள் காஸ்ட் டு சேல்ஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன? செகண்ட் சினாரியோல. ஓகேவா? பிவி ரேஷியோக்கு ஆன்சர் என்ன? பிவி ரேஷியோ ஆன்சர் யாரா அவனையா? சமடா யார்? புரிஞ்சா? சரி, இப்ப போய் ஃபார்முலா பார்க்கலாமா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100, இதுதான் ஃபார்முலா. சரியா? 2500 டிவைடட் பை 10,000 இன்டு 100 போட்டா அதான் ஆன்சர் வரும். அப்ப கான்ட்ரிபியூஷன் நேரம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அதுதான் வந்து பிவி ரேஷியோ. புரிஞ்சுதா இல்லையா? சரி, இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் சேல்ஸ் இன்டு 100 ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் எனக்கு டேட்டா இருக்குன்னா என்னால அந்த ஃபார்மேட்ல இருந்து டேட்டாவே எடுக்க முடியாது, என்னால அதை வச்சு ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ டிஃபரன்ஸ் இன் அந்த இடத்துல எனக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சுதான் இருக்கும். அது என்ன டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் சேல்ஸ் இன்டு 100 அப்படின்னா எனக்கு 1 இயரோட டேட்டா வச்சுட்டு பிவி ரேஷியோ போடவே முடியாது. என்ன சொல்லியிருப்பாங்க கொஸ்டின்ல? 2024ஓட சேல்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருப்பான் 50,000, 5,000, 60,000, 6,000. இது வந்து 2025 கொடுத்துருப்பான். இப்போ டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் எவ்வளோ? 1000 rupees. டிஃபரன்ஸ் இன் சேல்ஸ் எவ்வளோ? 10,000 rupees into 100, that is equal to 10%. இதுதான் பிவி ரேஷியோவா இருக்கும். இப்படி டேட்டா 2 வருஷத்தோட டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு பிவி ரேஷியோ கண்டுபிடின்னு சொன்னா எனக்கு வேற வழி இல்லை, டிஃபரன்ஸ் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து 2 வருஷமா இருக்கலாம், இல்ல ஹாஃப் இயர்லியா. இப்போ 2025 ஜான் டு ஜூனு, ஜூலை டு டிசம்பர்னு கொடுக்கலாம், இல்ல 2 குவார்டர் 3 மந்த்ஸுக்கான டேட்டா கொடுத்துக்கலாம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுட்டா பிவி ரேஷியோ போட முடியும், வேற வழி இல்லை. முதல்ல பிவி ரேஷியோனா என்னன்னு புரிஞ்சுல்ல? சேல்ஸ்ல கான்ட்ரிபியூஷன் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாக்குறது தான் வந்து பிவி ரேஷியோ. அடுத்தது பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன? ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. இந்த ப்ராஃபிட் என்ன ஆயிருது? 0 ஆயிருது. இப்போ இப்படி 0வா ஆகுறதுக்கு எவ்வளவு சேல்ஸ்? நமக்கு எதெல்லாம் டேட்டா கொடுத்துருவோம்னா இதெல்லாம் கொடுத்துருவோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வர 50,000 ரூபான்னு கொடுத்து வச்சிருப்பான். வேரியபிள் காஸ்ட் அவனே ஏதாவது ஒரு இன்டைரக்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டான்னா நீ என்ன பண்ணுவ? உனக்கு கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருமா? இதுல இருந்து ரிவர்ஸ்ல போய் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பிவி ரேஷியோ 25% கொடுத்துட்டா, இப்ப சேல்ஸ் கண்டுபிடிக்கும். போட் சொல்லுடா, எல்லாம் போட ஆரம்பிச்சாடா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எப்ப இது கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? 100 தானே? போட்டோம். இது 75 தானே? இது 25 தானே? அப்போ இது 25னா எனக்கு வேணுங்கிறது என்னது? 100%. அதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது என்ன கொடுத்திருப்பான்? பர் யூனிட் வேரியபிள் காஸ்ட் 10 rupeesன்னு கொடுத்திருப்பான். இப்போ உனக்கு வேரியபிள் காஸ்ட் இந்த இடத்துல எவ்வளவு வருது? 1,50,000 வந்துருச்சா? அப்ப பர் யூனிட்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? 15,000 தெரிஞ்சிருச்சா? ரிவர்ஸ்ல வந்து நம்ம எல்லா டேட்டாவும் கண்டுபிடிச்சோமா? கொஸ்டின்ல ஏதாவது இந்த மாதிரி டேட்டா எல்லாம் கொடுத்துருப்போம், அதை வச்சு நம்ம சம் போட்டு ஆன்சர் எழுதும். சேல்ஸ் கேட்டிருக்கலாம், சேல்ஸ் யூனிட்ஸ் கேட்டிருக்கலாம். இப்போ இங்க பாருங்க, ஃபார்முலா அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொன்று ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம போட்டது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ தான். உங்களோட கான்ட்ரிபியூஷனும் ஃபிக்ஸட் காஸ்டும் பிஇபியில் எப்படிப்பா இருக்கும்?
சேமா இருந்தாதான் பிஇபியில ப்ராஃபிட் என்ன ஆக முடியும், 0 ஆக முடியும். நம்ம என்ன பண்ண, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை 25% போட்டோமா பிவி ரேஷியோ. அதுக்கு பதில் அவன் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கான், பிக்சட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோன்னு சொல்றான். நம்ம என்ன சொல்றோம், எப்படி ஏன் அப்படி மாத்தி போட்டோம், ரெண்டுமே அது வந்து சேமா தான் இருக்கும் அட் பிஇபி. பிஇபியில மட்டும் தான் ப்ராஃபிட் 0, அதனால கான்ட்ரிபியூஷனும் பிக்சட் காஸ்டும் ஈக்குவலா இருக்கனால நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன்ல வச்சு போட்டோம், அவன் வந்து பிக்சட் காஸ்ட் வச்சு போட்டிருக்கான். இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்றான், பிக்சட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ஆர் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இப்போ இங்க வாங்க, செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் கண்டுபிடிங்க. செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் கண்டுபிடிங்க. எவ்வளவு, 13. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து பிவி ரேஷியோ கொடுக்கறதுக்கு பதிலா இந்த பர் யூனிட் காஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, 50,000 டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் 50,000 டிவைடட் பை 3.33 போடுங்க. 50,000 கால்குலேட்டர்ல எல்லாத்தையும் ஏசி அமுத்திக்கோங்க. 50,000 டிவைடட் பை 3. கால்குலேட்டர் முடிகிற வரைக்கும் 3 அமுத்திட்டே போங்க. ஈக்குவல் டு வந்துங்க 15,000 வந்துருச்சா? உங்களுக்கு எது ஆன்சரா வந்திருக்குது? இதுக்கு முன்னாடி வந்த ஆன்சர் ருபீஸ்ல 2 lakh rupees வந்துச்சு. ரேஷியோ யூஸ் பண்ணப்ப 25%ங்கிற ரேஷியோ யூஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 2 lakhங்கிற ருபீஸ் வந்தது. அதே பர் யூனிட் காஸ்ட்ல டிவைட் பண்ணப்போ உங்களுக்கு என்ன வந்தது, டைரக்டா யூனிட்ஸ் வருது. அதுக்கப்புறம் 2 lakh எப்படி கண்டுபிடிப்பீங்க, 15,000 into 13.333333 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 lakh வந்து. கிவன் டேட்டா என்னவா வேணா இருக்கலாம், அதை வச்சு நீங்க தான் வந்து போட்டுக்கணும். அப்ப அதுதான் அவனு ஃபார்முலா சொல்றான். அவன் என்ன ஃபார்முலா சொல்றான், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் 3.33 போட்டா உங்களுக்கு ஆன்சர் எதுல வருதுங்கிறா, யூனிட்ஸ்ல வருது. அதே டிவைடட் பை பிவி ரேஷியோ போட்டா உங்களுக்கு ஆன்சர் எதுல வருது, காஸ்ட் ருபீஸ்ல வருது. புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? கண்டினியூ பண்ணலாமா? புரிஞ்சுதா? சம் போடுதான் அதுல வந்து எதை எதாவது டிவைட் பண்ணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் புரியும். இப்போதைக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட டோட்டல் சேல்ஸ் வந்து 1 lakh rupees பா. 60,000 சேல்ஸ் வந்து பிஇபி பா, பிரேக் ஈவன் பாயிண்ட். 60,000 ரூபாய்க்கு விற்கிற வரைக்கும் எனக்கு வந்து எந்த லாபமும் வந்திருக்காது. சரி, இமேஜின் பண்ணி பாருங்க, அது என்ன 60,000 ரூபாய்க்கு விற்கிற வரைக்கும் லாபமும் வந்திருக்காது. மாசம் வந்து இந்த ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் 1 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். லக்ஷ்மணன் சாருக்கு ஒரு 50,000 ரூபா, அப்புறம் இன்னும் மிச்சம் எல்லா ஸ்டாஃபுக்கும் சேர்த்து ஒரு 50,000. அதுல வேரியபிள் காசு அதெல்லாம் மறந்துரு. அதுக்கு 50,000 ரூபான்னு சும்மா சொன்னா அவரு இன்னும் ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணா தானே எனக்கு காசு வர்ற. சரி, இப்போ எவ்வளவு செலவாகுது மாசம் மாசம்? 2 லட்ச ரூபா செலவாயிடுது. இபி எல்லாம் சேர்த்து மிச்சம் எல்லா ஸ்டாஃப் அவங்க 15,000 அப்புறம் இபி எல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்ச ரூபா மொத்தமா செலவாயிடுது. இது நடந்தாலும் நடக்கலனாலும், ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாலும் 0 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் இந்த 2 லட்ச ரூபா செலவாயிட்டே இருக்கு. அப்போ 2 லட்ச ரூபான்னா 6 மாசத்துக்கு எவ்வளவு ஆகும்? 24 லட்ச ரூபா டிவைடட் பை 30,000. ஆவரேஜா அவங்க ஃபீஸ் 30,000 வச்சுக்கலாம். அது குரூப் 1 சேர்ந்தா ஒரு மாதிரி, 2 குரூப் சேர்ந்தா அந்த சும்மா ஆவரேஜா 30,000. எத்தனை ஸ்டூடெண்ட் வரணும்? 80 ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். இப்போ 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு வந்தா தான் என்ன பண்ண முடியும், பிரேக் ஈவன் ஆச்சு அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் இதுல நம்ம எதை கன்சிடரே பண்ணல. எனக்கு கொடுக்கறதே அனுஜா மேம் கொடுக்க வர்றேன், அதைத்தான் சொல்றேன்ல. அனுஜா மேம் கொடுக்கறதே எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் அந்த ரூமுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம்.
நம்ம இனி இந்த ரூமுக்கான எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் போடலை. அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம வெறும் ஃபிக்ஸட் காஸ்ட்டை மட்டும் கவர் பண்ணணும்னாலே எத்தனை பேர் இருக்கணும்? கம்மியா 80 பேர் இருந்தால் தான் வந்து ரீச் பண்ண முடியும். புரியுதா என்ன பண்ணிட்டு? அப்போ அதே தான் இங்கேயும் சொல்றோம். இப்போ அந்த 24 லட்ச ரூபான்னு ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும்ல, அதுதான் வந்து 60,000 ரூபாய். இதுக்கும் மேல அப்ப அந்த 80 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்க எல்லாம் தான் எனக்கு என்ன ஏர்ன் பண்ணி தர போறாங்க? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி தர போறாங்க. நீ எனக்கு கொடுக்கறது, அனுஜா மேம் கொடுக்கறது, இந்த வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துட்டு யோசிங்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி சம் போடுவோம், சம்ல போய் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ட்ரை பண்ணுங்க. அப்ப 81 ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா வந்தாலும் அந்த 30,000 ரூபாய் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட்டா வரும். அதுக்கு மேல எத்தனை ஸ்டூடெண்ட் வர்றாங்களோ அது அத்தனையுமே லாபம் தான். ஆனா அதுல என்ன பிரச்சனை? அங்க இருக்கிற எல்லாமே லாபமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஸ்டூடெண்ட் வர 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 வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்ல. 2 ஸ்டூடெண்ட் இருந்தா ஒரு ஃபேன் ஓடுனா போதும், 4 ஸ்டூடெண்ட் இருந்தா 2 ஃபேன் ஓடணும். அப்புறம் இத்தனை பேர் இருந்தீங்கன்னா ஏசி போடணும், அத்தனை லைட்டு போடணும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் எல்லா வேரியபிள் காஸ்ட். போடலைன்னு அதை பார்த்துட்டே மாற்றி மாற்றி மேலே ஏசி பார்க்குறாங்க. அப்போ வேரியபிள் காஸ்ட் மொத்தம் 30,000 ரூபாயும் லாபமா வராது. அதுக்கு மேல வர ஸ்டூடெண்ட்டுக்கு, அதுக்கு மேல வர ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு 15,000 ரூபாய் லாபமா வரலாம். ஸோ எனக்கு எனிவே இந்த 40,000 ரூபாய் சேல்ஸ் தான் எனக்கு என்ன ஏர்ன் பண்ணி கொடுக்க போகுது? ப்ராஃபிட். 40,000 ரூபாயும் நான் ப்ராஃபிட்னு சொல்லலை, 40,000 ரூபாய் சேல்ஸ் தான் எனக்கு ப்ராஃபிட்டா ஏர்ன் பண்ணி கொடுக்க போகுதுன்னு சொன்னேன். திரும்பவும் நல்லா பார்த்துக்கோங்க, அதை நான் என்னன்னு எழுதல, ப்ராஃபிட்னு எழுதல, சேல்ஸ் வேல்யூ தான் எழுதி இருக்கிறேன். இங்க மொத்தமா எழுதினது எல்லாமே சேல் வேல்யூ தான். 1 lakh rupees இஸ் மை டோட்டல் சேல்ஸ். இதுல பிஇபிங்கிறது எனக்கு அதுக்கு கீழே போயிட்டா நஷ்டமாக ஆரம்பிச்சிடும். எனக்கு பிஇபிங்கிறது இது வரைக்கும் ஆனாதான் எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்கே எவ்வளவு தூரம் ஆயிடுது. இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு வருதோ அதுதான் வந்து எனக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி கொடுக்க போகுது. புரிஞ்சுதா? அப்ப அதுக்கு பேர் தான் என்னன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அப்ப அந்த 40,000 ரூபாய்க்கு பேர் என்னது? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அப்ப டோட்டல் சேல்ஸ் ஃபார்முலா என்னன்னா பிஇபி சேல்ஸ் பிளஸ் எம்ஓஎஸ் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ். $60,000 பேர் என்ன? பிரேக் ஈவன் சேல்ஸ். 40,000 பேர் என்ன? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. 60 பிளஸ் 40 தான் 1 lakh, அதுதான் டோட்டல் சேல்ஸ். புரிஞ்சா? நான் அந்த காஸ்ட் எல்லாம் மறந்துடுன்னு சொல்லிதான் இத்தனை நேரமா பேசிட்டு இருந்தேன். இந்த 60,000 ரூபாய்க்குள்ள ஒரு வேரியபிள் காஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணாம தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்குள்ள வேரியபிள் காஸ்ட் எல்லாம் இருக்கு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா புரியாது உனக்கு. இப்போ அதனால நான் எதுவும் சொல்லலை. சம் போடும்போது அதெல்லாம் புரியும். இது எல்லாமே சேல்ஸை பத்தி மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். காஸ்ட்டை பத்தி எல்லாம் நான் எங்கேயும் பேசல. இந்த 1 லட்ச ரூபாய் லாபமும் இல்லை. 1 லட்ச ரூபாய் இல்லை 80,000 ரூபாய் நான் போயிடும். 20,000 ரூபாய் கூட லாபம் வருமா வராதான் நமக்கு தெரியாது. இதுல வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் எந்த லாபமும் வரல. 50,000 தான் சேல் நடந்துக்குன்னா நஷ்டமாயிரும். 61,000 சேல் நடந்தா எனக்கு 1,000 rupees சேல்ஸ் இஸ் கோயிங் டு ஏர்ன் மீ ப்ராஃபிட். அந்த 1,000ம் ப்ராஃபிட்டா வராது. அதுலயும் கொஞ்சம் அமௌண்ட் போக பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து ப்ராஃபிட்டா வரும். இது புரிஞ்சா இல்லையா? இப்போ ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்டை மட்டும் கவர் பண்ணி கொடுக்கறது எது? பிரேக் ஈவன் பாயிண்ட். ப்ராஃபிட்டை கவர் பண்ணி கொடுக்கறது எது? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஓகேவா? நான் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கட்டும்ங்கிறதுக்காகத்தான் நான் வந்து திரும்ப திரும்ப நான் என்ன சொன்னேன், என்னைய மறந்துடு பிரேக் ஈவன் பாயிண்ட் போடும் போது லக்ஷ்மணன் சாரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னதுக்கு ரீசன் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டை கவர் பண்ணி கொடுத்துரு. வேரியபிள் காஸ்ட்டை கவர் பண்ணாதுன்னு நான் சொல்லல, ஃபிக்ஸட் காஸ்ட்டை கவர் பண்ணி கொடுத்துருவோம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? வேரியபிள் காஸ்ட்டை கவர் பண்ணும் அப்படின்னா தான் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஆகும். பட் ஃபிக்ஸட் காஸ்ட் மொத்தமா அவங்க நீ வந்து 80 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல வர்ற ஒருத்தரும் லக்ஷ்மணன் சாருக்கு காசே கொடுக்க மாட்டான்.
80 ஸ்டூடெண்ட் வரைக்கும் இருக்கிறதுல இருந்து எடுத்துதான் வந்து லக்ஷ்மணன் சாரு கொடுப்பாங்க. 81வது ஸ்டூடெண்ட்ல இருந்து வர்றதுக்கு எனக்கு அனுஜா மாமுக்கெல்லாம் தான் காசு வருமே இல்லையா, லக்ஷ்மணன் சாருக்கு அதுக்கப்புறம் அது ஃபிக்ஸட் ஆயிடும். ஆனா எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, 10 பேர் வந்து உட்கார்ந்தா எங்களுக்கு ரொம்ப கம்மியா வரும். ஆனா லக்ஷ்மணன் சாருக்கு அப்போ அவருக்கு எப்பயுமே கான்ஸ்டன்டா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப கம்மியா வந்தா அவருக்கு லாபம், அதிகமா வந்தா எனக்கு லாபம். புரிஞ்சுதா இல்லையா? இது வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் வச்சுக்கோங்க. என்னையே லக்ஷ்மணன் சார் மூஞ்சியுமே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்ப ரொம்ப முக்கியமாடா, அவருக்கு ஏன் ஃபிக்ஸட் எனக்கு ஏன் வேரியபிள்னு சொல்லு, போட்டுக்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் சேல்ஸும் உங்களுக்கு தெரியும், பிரேக் ஈவன் சேல்ஸும் தெரியும்னா டோட்டல் சேல்ஸ்ல இருந்து பிரேக் ஈவனை மைனஸ் பண்ணுங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இதுல ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் டேட்டா இருக்குன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. எந்த ஃபார்முலாக்கு டேட்டா இருக்கோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. நம்ம ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலாவே யூஸ் பண்ணுவேன். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி சம் போடலான்றது. நம்ம முக்காவாசி யூஸ் பண்ண போறது ஃபார்மேட் மட்டும்தான். நான் தூக்கி அங்க எழுதுவேன். எங்கேயுமே வந்து கவனிக்கலைன்னா நீங்களே பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நோட்ல அந்த வேல்யூ ஏன் அங்க எழுதணும்னு கடைசி வரைக்கும் உனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் லாஸ்ட்ல ஃபார்முலா எடுத்து போட்டா ஆன்சர் வந்து சரி நான் ஃபார்முலாவே படிச்சுக்கிறேன், நான் கம்மன் அதையே எடுத்து போட்டுக்கிறேங்கிற முடிவை தான் எடுப்பீங்க. பட் ஒழுங்கா கவனிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. சிஎம்ஏ பேட்ச்ல பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரென்த் கம்மியா இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஃபார்மேட்டியா நான் கொண்டு போயிடுவேன். உங்க பேட்ச்ல எப்படினாலும் நான் கிளாஸ் முடிக்கும் போது ஒரு 70% பேர் என்ன முடிவு பண்ணிடுறீங்கன்னா நான் ஃபார்முலா படிச்சேன். இது வரைக்கும் சிஎம்ஏ பேட்ச் எல்லாருமே ஃபார்மேட்டு. சிஎஸ்ல வந்து எப்பயுமே ஒரு பாதி பேத்துக்கு மேல வந்து ஃபார்முலாவே போட்டுறீங்க. சரி, இந்த டப்பா நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். இந்த டப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஃபார்முலா விட்டுட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியும். அதை விட்டுட்டேன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க, எனக்கு தெரியும். சரி சரி, இப்ப அடுத்தது சேல்ஸ் ரெக்வயர்ட் டு ஏர்ன் டிசையர்டு ப்ராஃபிட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கோன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் டிசையர்ட் ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இதுக்கு வந்து ஃபார்முலா வேண்டாம். நம்ம என்ன பண்ணிடலாம், டிசையர்ட் ப்ராஃபிட்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ண போறோம், இங்க 15,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா இங்க 15,000 ரூபாய் எழுதிடலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் ஸ்பெஷல்ல கொடுத்துருப்பானா, இந்த இடத்துல ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க 50,000 எடுக்கும், இங்க 65,000 ரூபாய் வந்துடும். அடுத்தது ஃபார்முலால அடுத்தது என்ன இருக்குதுன்னு பாருங்க. டிவைடட் பை என்ன கேட்டிருக்கா, பிவி ரேஷியோ தானே. பிவி ரேஷியோ அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும்னாலே பிவி ரேஷியோ வேணும்ல. ஒரு 25% கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்க 100 போட்டா இது டிவைடட் பை 25 into 100 போட்டா எனக்கு இந்த ஆன்சர் வந்துருமா? இதுக்கு எதுக்கு எனக்கு ஃபார்முலா, ஃபார்மேட்லயே வந்துருச்சல்ல, அதுதான், அதுக்கு தான் கவனிங்கிற. ஓகேவா? அடுத்தது ஷட் டவுன் சேல்ஸ். ஷட் டவுன் சேல்ஸ்னா என்னது, சரி எதுக்கு கீழே போனா நான் வந்து ஷட் டவுன் பண்ணிடலாங்கிறத ஷட் டவுன் சேல்ஸ். ஃபிக்ஸட் காஸ்ட்டை கூட கவர் பண்ற அளவுக்கு எனக்கு சேல் நடக்கவே இல்லை, ஆனா நான் கம்பெனியை மூட போனேன் அப்படின்னா எனக்கு இதை விட அதிகமா செலவாகும்னா நான் இப்போ வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். அப்போ அந்த டிஃபரன்ஸ் எடுத்து எவ்வளோ சேல் பண்றோங்கிறது தான். எவ்வளோ சேலுக்கு கீழே போகுது அப்படின்னா நான் வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணா எனக்கு வந்து நஷ்டமாகும். அப்போ வந்து நான் ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டு கம்பெனியை மூடிடுவேன். அந்த ஸ்டேஜ் தான் இது. இது வந்து உங்க சிலபஸ்ல இல்லை, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. கேட்டா நான் சம் இருந்தா நம்ம போட்டுக்கலாம். வந்து ஃபார்முலா வேண்டாம் திரும்ப. இப்போ இங்க வாங்க, வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் ஒரே மாதிரி தான், ஆனா ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். வேரியபிள் காஸ்ட்னா டிஃபரன்ஸ் இன் காஸ்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் யூனிட்ஸ். பிவி ரேஷியோனா டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் சேல்ஸ்.
பட் வேற வழியால இது ரெண்டு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அந்த லிங்க் இல்லைன்னா யூஸ் பண்ண போற ரெண்டு ஃபார்முலா இந்த ஃபார்முலா, இது ஒண்ணு இது ஒண்ணு. மிச்ச ஃபார்முலாலாம் உனக்கு தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோ, தெரியலைன்னா விட்டுரு. இந்த ரெண்டு ஃபார்முலா விட்டுறாதீங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா, இந்த டேபிள், மேல இருக்கிற ஃபார்மேட், இது மூணு தெரிஞ்சிருக்கும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், EBIT. ஆர் இனிமேல் நமக்கு வந்து ப்ராஃபிட் வேற சாப்டரா இருந்தால் தான் EBIT. சரியா? அடுத்தது கீழே வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், பர் யூனிட் ஃபிக்ஸட் காஸ்ட் வில் கீப் சேஞ்சிங் பட் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். பட் வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பர் யூனிட் வேரியபிள் காஸ்ட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வில் கீப் சேஞ்சிங். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபார்மேட்ல இருந்த ஃபிக்ஸட் காஸ்ட்ல டவுட்டா? சரி, உங்க ஃபார்மேட்ல இருந்த ஃபிக்ஸட் காஸ்ட்ல நம்ம இத்தனை நாள் அதை EBITன்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம். சரி, ப்ராஃபிட் வந்து EBITன்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுல இருக்க ஃபிக்ஸட் காஸ்ட்ல நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருந்தோம்ல, ஏன்டா ஃபிக்ஸட் காஸ்ட்ல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன்லாம் இன்க்ளூட் பண்ணாம நம்ம அதுக்கு அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி வர்றது வந்து EBITன்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் நீங்களே சொல்லுங்க, நான் 1,00,000 கடன் வாங்கியிருக்கேன், வருஷம் 12,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இதை நான் ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லிக்கலாம் தானே? டோட்டலா 12,000 வருஷம் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டே இருப்பேன். அப்போ இனிமேல் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பிளிட் எல்லாம் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எங்கே வந்துடும்? ஃபிக்ஸட் காஸ்ட்லேயே வந்துடும். டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், எங்கிட்ட ஒரு அசெட் இருக்கு, அந்த அசெட்டுக்கு நான் இயர் ஆன் இயர் டிப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதையும் நான் எங்கேயே வச்சுக்கலாம், ஃபிக்ஸட் காஸ்ட்லேயே வச்சுக்கலாம். உடனே அடுத்த கேள்வி கேட்காதீங்க, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல யூஸ் பண்ணாதான் எனக்கு டிப்ரிசியேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா டிப்ரிசியேஷன் குறைஞ்சிட்டே வரும். அப்போ நான் என்ன பண்றது? எதுவாக இருந்தாலும் ஃபிக்ஸட் காஸ்ட்ல டிப்ரிசியேஷன் எழுதியிருக்கு, அது எந்த மெத்தட்ல போட்டிருந்தாலும். உடனே அதுல போட்டா வேரியபிள், இதுல போட்டா எனக்கு நீங்க பேசுறதுல கேட்கல, ஆனா இந்த காஸ்ட் எல்லாத்தையும் ஃபிக்ஸட் காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வர்ற கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் வரும். அதனால தான் இந்த இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன்லாம் கரெக்டான ஃபார்மேட்ல கீழே கொண்டு போய் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒருவேளை நீ இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம பிரேக் ஈவன் பாயிண்ட் போட்டீங்கன்னா இங்கேயே நீ ப்ராஃபிட்டை 0 பண்ணிடுற. அதுக்கப்புறம் நீ எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுப்ப, அதுக்கப்புறம் எப்படி டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், அதுக்கப்புறம் எங்க டாக்ஸ் பெனிஃபிட், அதுக்கப்புறம் எங்க டிபென்ச்சருக்கும் பே பண்ண முடியாது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் பே பண்ண எதுவுமே பண்ண முடியாது. அந்த கம்பெனி நடத்துறதே வேஸ்ட், நம்ம வாழ்றதே தண்டமா போயிடும். அதனால மேலேயே இன்க்ளூட் பண்ணி போட்டுரு. ஏன் இன்க்ளூட் பண்றோம்? என் சம்பளத்தையே கால்குலேட் பண்ணிருக்காரா? இப்படி பண்ணி பண்ணித்தான் நான் வீணா போனேன், நீயும் அதையவே பண்ணி வீணா போயிடாது. ஃபார்முலா எழுதுறீங்களா? ஒரே நிமிஷம். ஃபார்மேட்டையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. ஃபார்மேட் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஃபார்மேட் ஒரு டைம் எழுதிடுங்க. டோட்டல் சேல்ஸ் பிஇபி இருந்தா மார்ஜின் பர்சன்டேஜே இல்லையே. வர அங்க இன்டூ 100 வராதுன்னு நினைக்கிறேன். அது பிவி ரேஷியோ இருந்தா மட்டும் தான் இன்டூ 100 வரும். நம்ம சம் போடுவாங்க அந்த இன்டூ 100 எங்கேயுமே எழுதாதீங்கப்பா. இங்க மட்டும் இன்டூ 100 எழுதுங்க, இங்கெல்லாம் இன்டூ 100 வேண்டாம். பிவி ரேஷியோக்கு மட்டும் இன்டூ 100 வரும், மிச்சம் எதுவும் இன்டூ 100 வேணும். அது மேல
என்னடா இந்த போதுமா இன்னும் கொஞ்சம் ஷட் டவுன் சேல்ஸ் ஃபார்முலாவை எழுத வேண்டாம் லாஸ்ட்ல
டிசையர்ட் ப்ராஃபிட் ஃபார்முலா எழுதிட்டீங்களா? அது மட்டும் எழுதுங்க. ஷட் டவுன் சேல்ஸ் எழுத வேண்டாமான்னு கேட்குறியா? ஷட் டவுன் சேல்ஸ் மட்டும்தான் எழுத வேண்டாம். இன்னும் நான் போடவே ஆரம்பிக்கல.
கேஇ இஸ் ஈக்குவல் டு போட்டு எழுதிடு. ஃபைனல் ஆன்சர் கரெக்டா எழுதிடு. சரி, நான் ஏன் ஃபார்முலா அங்கெல்லாம் பெருசா வேண்டாங்கிறேன்னா, உன்னோட கொஸ்டின் வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு கொஸ்டின் வரதில்ல. WACC தான் கொஸ்டின், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் கொஸ்டின். இது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி போடுறது எல்லாமே ஒர்க்கிங் நோட்டு. ஒர்க்கிங் நோட்டுக்குள்ள வந்து அவன் ஃபார்முலா செக் பண்ண போறது இல்லை. அதனால தான் நான் அப்படியே போயிருந்தேன். கீழே போட அப்புறம் அங்க நீங்க எடுத்துட்டு வர்றதுக்குள்ள தப்பா எழுதுவேன். அது எதுக்கு? நான் கால்குலேட்டர்ல இருக்கிற நம்பரை பார்த்து இங்க எழுதும் போதே தப்பா தான் எழுதுவேன். அப்புறம் ஆன்சர் மாதிரி இருக்கு. இதுல அந்த ஜீரோ விட்டுட்டு போடுவோம் இல்ல, இப்ப 5 0 இன் லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, பாதி தூரம் போட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது, ரொம்ப நேரமா உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் திரும்ப மேல இருந்து எழுதிட்டு வருது எல்லா ஜீரோவையும். அப்புறம் அந்த மாதிரி எல்லா ஜீரோ எழுதும் போது ஏதாவது ஒரு இதுல ஒரு ஜீரோ விட்டுருவேன். இந்த பிரச்சனை தான் எனக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ எழுத சொன்னீங்கன்னா ஆன்சர் எல்லாம் கொடுத்தேன்னு இதெல்லாம் நான் தப்பு பண்ணுவேன். அதனால ஏதாச்சும் பண்ணி கரெக்டா மட்டும் போட்டு வந்துருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் சம் வந்து 2 இயரோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற வழியே இல்லை, ஃபார்முலா தான். எந்த ஃபார்முலா? டிஃபரன்ஸ் இன் போட்டு ஆன்சர் சொல்லுங்க. என்னது? %20 தான் ஆன்சர். சரி, இப்ப இதுல இருந்து என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காத, உனக்கு ஆன்சர் சொல்ல தெரிஞ்சா சொல்லி, இல்லைன்னா நான் போட்டுக்கேன். கவனிங்க,
செகண்ட் இயர் போட்டாலும் அதே 30 தான் வரும். போட்டு பாரு, பிக்சட் காஸ்ட் தான் அது. சரி, முதல்ல பிவி ரேஷ் கரெக்டா விட்டுருடா. இனிமேல் நீங்க எல்லாம் பேசாதீங்கன்னா மிச்சவங்களுக்கு எல்லாம் நான் பேசிக்கிறேன்டா. பிவி ரேஷோ யார் இனி கண்டுபிடிக்கல? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லாருமே பிவி ரேஷோ ஃபார்முலா போட்டு வந்துருச்சா? ஏதாச்சும் ஒரு டேட்டால எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சேல்ஸ் எவ்வளோப்பா? வேரியபிள் காஸ்ட். டேய் நீ பேசாதீன்னு சொன்னேன்லடா. இப்போ வேரியபிள் காஸ்ட்டுக்கு நேராக தானே இந்த பர்சன்டேஜ் வரும், பிவி ரேஷியோட பர்சன்டேஜ். சாரி கான்ட்ரிபியூஷன் நேராக தானே அந்த பர்சன்டேஜ் வரும். இது 100%, இது வந்து 20%. மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்? சொல்லு. இப்போ 1,95,000 into 20% எவ்வளோப்பா? 19,500 into 2 னா 49,000. 39,000. சாரி திரும்ப சொல்றேன், கவனிங்க. இங்க சேல்ஸ் வந்து நம்ம கிட்ட கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. சேல்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துட்டான். ஏதாச்சும் ஒரு டேட்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். கவனி, சேல்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துட்டான் 1,95,000. அந்த வருஷத்தோட ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லிட்டான்? 9,000 சொல்லிட்டான். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவை எடுத்து எழுதிக்க முதல்ல. ஓகேவா? அடுத்தது நம்ம தான் பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 20%. பிவி ரேஷியோங்கிறது கான்ட்ரிபியூஷனுக்கு நேரம் எழுதுற பர்சன்டேஜ். 20 எழுதியாச்சு. 100 இது சேல்ஸ், இது 20. அப்ப இந்த 1,95,000ல 20% போட்டா எனக்கு என்ன வந்துடும்? 39,000. இப்ப 39,000 வந்துச்சு. இந்த 9,000 இருக்கு, நடுவில் இருக்கிறது 36,000. அதுதான் பிக்சட் காஸ்ட். அதுதான் கேட்டு. செகண்ட் இயருக்கு போட்டீங்கனாலும் அதே தான் வரும். பிவி ரேஷியோ சேம் வச்சுட்டு போட்டு பாருங்க, ஆன்சர் வந்துடும். போட்டீங்களா? புரிஞ்சுதா? அடுத்தது வேரியபிள் காஸ்ட் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் படிச்சுட்டு வேரியபிள் காஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. காஸ்ட் ஷீட் shows the following situation prevailing in Star Limited, which is facing depression. Direct material 50,000 சொல்லியிருக்காங்க, டைரக்ட் வேஜஸ் 20,000 சொல்லியிருக்காங்க, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. கரெக்டா?
எல்லாமே பேசுவேன். கேட்டா சார் நான் கூறிட்டு 260 இருக்கிறேன். என்ன பண்றே என்னது என்னது எதை எதை ஆட் பண்ண எவ்வளவு வருது? 70,000 தானே வரும். 80,000 எப்படி வரும்? அதை ஹைலைட் பண்ணதுனால கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல சரி, மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாதான் ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணுவோம். பண்ணலைன்னா ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ண மாட்டோம். அப்போ அது இட் வேரிஸ் வித் ரிகார்ட் டு ப்ரொடக்ஷன். அதனால அது வேரியபிள் காஸ்ட். லேபர் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணால் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அதிகமாகும், அவனுக்கு வேஜஸ் அதிகமாக கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். எனக்கு வேரியபிள் சொன்னதுக்கு ரீசன் அதுதான். அதே சேலரியா இருந்திருந்தா, ஃபிக்ஸட் சேலரியா இருந்தால் அது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்ல போயிடும். அடுத்தது ஃபிக்ஸட் காஸ்ட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 20,000 டேஷ் 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 போட்டு 30,000 ஒன்று போட்டிருக்கான். நான் என்னன்னே பேசல, நீ வாட்டுக்கு பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னடா பண்றது? சரி, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 lakh சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா பாருங்க. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? நான் எப்பயுமே நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லாத. அவன் ஃபிக்ஸட் காஸ்ட்லயே இருக்கான். டோட்டல் காஸ்ட் வந்து 1 lakh, வேரியபிள் காஸ்ட் 80. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோதான் இருக்க போகுது? 20,000 தான் இருக்க போகுது. ஓகேவா? 30,000 ஏதாவது கீழே டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரி, சேல்ஸ் வந்து 4,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 23 per யூனிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 23 into 4,000 இப்போ 80,000 divided by 4,000 ஒரே நிமிஷம்ப்பா போதும். அந்த பக்கம் பர் யூனிட் காஸ்ட் அப்புறம் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் போட்டது புரிஞ்சுதா? இப்ப லாஸ் எவ்வளோ? லாஸ்ன்னு எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ்ங்கிறத போட தேவையில்லை. இல்லை நான் போடுவேன்னா தப்பு இல்லை, அதனால போட்டுட்டு வாங்க. அதுக்காக நீங்க வேற ஏதாவது கால்குலேஷன் அங்கே பிளஸ்ன்னு எடுத்து எழுதுவீங்க. அதனால லாஸ்ன்னு எழுதுனா 8,000 எழுதுனா போதும். இருந்தாலும் உங்களுக்கு வேற எந்த இடத்துலையும் நீங்க தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் மைனஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ there is no sign of improvement in the situation. Therefore, கேட்டா நான் ஷட் டவுன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. Therefore, the management wants to know whether it is desirable to stop the production. What should be the minimum price at which the company should shut down its production? இப்போ என்ன பண்றது, என்ன கால்குலேட் பண்ண போறீங்க? சரி, எனக்கு ஃபார்முலால அப்ளை பண்ணாதீங்க. ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்க என்ன பண்ணலாம். ஆமாண்டா, அது கேட்டிருக்கிற. நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டுட்டு இருக்க. நான் சரி சொல்லுங்கடா, ஏதாச்சும் அமௌண்ட் எது எதாவது சொன்னீங்கன்னா முடிஞ்சு.
ஏதோ ஃபைனலாக ஒரு அமௌண்ட் சொல்லுங்க. 22. வேற ஏதாவது கொஸ்டினை ஒரே ஒரு டைமு கொஸ்டினை 4 வாட்டி நல்லா படிச்சுட்டு நீங்க என்ன ஆன்சர் சொல்றீங்க, சும்மா ஏதோ பிளைண்டா 20 22ன்னு சொல்லாதீங்க. கொஸ்டின்ல என்ன கேட்கறானோ அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு 22,000 சொன்னீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. என்னடா அது 2 per யூனிட்டா? அதான் ஆன்சரா? சரி, ஓகே. இதுக்கு மேல நீ பேசக்கூடாது சொல்லிட்டேன். வேற ஏதாவது ஆன்சர் சொல்றீங்கன்னா அந்த ஆன்சர் மட்டும் சொல்லு. 2 per யூனிட். அடுத்தது வேற ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம போடலாம். த்ரீயா? சரி, நான் ஏன் ஷட் டவுன் சேல்ஸ் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் ஏன் ஃபார்முலா வேண்டான்னு சொன்னேன், அதெல்லாத்தையும் நான் இப்பதான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்க எல்லாருமே எதை கவர் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஏன் வந்து அந்த ஆன்சர் வரலன்னு நான் சொல்லிடுறேன். நீங்க எப்படி யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா, இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை கவர் பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்க வித்திருப்பீங்க. அதுக்கு என்ன விற்கணுமோ அதை தான் நீங்க ஆன்சர் அதெல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. கரெக்டா? அதான் பண்ணீங்களா? சரி. ஷட் டவுன் சேல்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கம்பெனி நடத்தினாலும் நடத்தலைனாலும், அதாவது கம்பெனி நடத்துறத பத்தி பேசுறது இல்லை, அந்த ப்ரொடக்ஷன் நடத்தினாலும் நடத்தலைனாலும். இப்போ சிஎஸ்ன்னு ஒரு பேட்ச் நடக்குது, இந்த பேட்சை நிறுத்திட்டாலும் இந்த வாடகை கொடுத்து தான் ஆகணும், இந்த லக்ஷ்மணன் சாருக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும், மிச்சபடி வாட்ச்மேனுக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அகாடமி நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து சம்பளம் கொடுத்தாங்க. நம்ம ஷட் டவுன் சேல்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஷட் டவுன் கம்பெனின்னு படிக்கல. அது புரிஞ்சவங்களுக்கு முதல்ல நீங்க கால்குலேட் பண்ணதில் என்ன கால்குலேட் பண்ணீங்க, ஷட் டவுன் கம்பெனியை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஷட் டவுன் சேல்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அடிக்கடி அந்த மாதிரி நம்ம அகாடமியில நம்ம ஷட் டவுன் பண்ணி திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கிறது சிஏஓட பேட்ச் தான். சிஏ ஒரு பேட்ச் இருக்கும், அடுத்த பேட்ச் 2 பேர் தான் வர்றாங்கன்னா நம்ம நிறுத்திடுவாங்க. சிஎம்ஏவும் சிஎஸும் தான் நம்ம வந்து கடந்த 8-9 வருஷமா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். சிஎம்ஏ சிஎஸ்ல ஷட் டவுன் பண்ணல, அப்போ நாங்கள் போயிட்டோம்டா. சிஏ மட்டும்தான் ஷட் டவுன் பண்ணி நடத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, ஷட் டவுன் சேல்ஸ். இப்போ எப்போ ஷட் டவுன் பண்ணலாம்? கம்பெனி நடத்தும் போது. சரி சரி, எனக்கு ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லு போகுது. 20,000 மேலே போனேன், இங்க லாஸ் வந்து 20,000 மேலே போச்சுன்னா சரி, 20,000 மேலே லாஸ் போகுதுன்னா என்ன நடந்திருக்கணும்? லைக்குங்கிறா 20,000 மேலே போனா என்ன நடந்திருக்கும்? எப்போ 20,000 அவன் சொன்ன சரி கரெக்டு, எப்போ 20,000 மேலே லாஸ் போகும்? கான்ட்ரிபியூஷன் கரெக்ட் சார். வேரியபிள் காஸ்ட்ல சேஞ்ச் இருக்காது, இப்பயுமே கம்மியாக தான் இருக்குது. வேரியபிள் காஸ்ட்ல பர் யூனிட்ல சேஞ்ச் இருக்காது, டோட்டல் காஸ்ட்ல சேஞ்ச் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன மாறும்? யூனிட்ஸ் மாறும். இதெல்லாம் ஓகே. இல்லைன்னா செல்லிங் ப்ரைஸ் மாறும். இப்போ நம்ம கிட்ட கேட்கறது செல்லிங் ப்ரைஸை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ சொல்லுங்க என்ன பண்ணலாம்? நீங்க 3 ரூபா 2 ரூபான்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி அங்க செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோல இருக்குது? 23 ரூபாயில் இருக்குது. நீங்களாம் என்னட்ட என்ன ஆன்சர் சொன்னீங்கன்னா 3 ரூபாய்க்கு வித்தாலே நான் கம்பெனி 3 ரூபாய்க்கு போனா தான் நான் கம்பெனி மூடணும்ன்ற ஆன்சர் சொன்னீங்க. அது ஆன்சர் இல்லை, கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. அவன் சொன்னதுல தான் க்ளூ இருக்கு. சரி, சேல்ஸ் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண போறியா? அவன் சொன்ன மாதிரி சேல் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாததான் இங்க பிரச்சனையே. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா செல்லிங் பிரைஸ் குறைஞ்சிட்டு போகுது, அதுக்கு பேர் தான் டிப்ரெஷன்.
23 ரூபாய்க்கு இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கே லாஸ் தான். வர்றேன், இது இன்னும் குறைஞ்சுக்கிட்டே தான் போக போகுது. எவ்வளோ குறையிற வரைக்கும் நான் ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணட்டும். 5 ரூபாய் ஆகிற வரைக்கும் ப்ரொடக்ஷன் கண்டினியூ பண்ணலாமா? கான்ட்ரிபியூஷன் எப்போ 0 ஆகும்? வேரியபிள் காஸ்ட் இப்போ கான்ட்ரிபியூஷன் எப்போ 0 ஆகும்னு கேட்டா நீங்க அவங்க சொல்லிட்டாங்க வேரியபிள் காஸ்டும் சேல்ஸும் ஈக்குவலா ஆகும் போது கான்ட்ரிபியூஷன் 0 ஆயிடும். அப்ப என்னோட பிரைஸ் 20 ரூபா ஆகிற வரைக்கும் நான் வந்து ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணிட்டே போவேன். 19 ரூபா ஆயிடுச்சுன்னா நான் ப்ரொடக்ஷன் நிறுத்திடுவேன். ஏன்னா 19 ரூபா அது ஆயிடுச்சுன்னா பிக்சட் காஸ்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ஏறிடும். அங்கேயே லாஸ். 20,000 ரூபாய்க்கு மேல எனக்கு லாஸ் போயிடும். என்னோட லாஸ் 20,000 ரூபா ஆகுற வரைக்கும் ஐ வில் கண்டினியூ. லாஸ் எப்போ 20,000 ரூபா ஆகும்? இங்கே 0 வச்சுட்டேன்னா என்னோட லாஸ் 20,000 ரூபா. இதுக்கு மேல போச்சுன்னா வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் நிறுத்திடலாம். என்ன லாஜிக்குன்னு பாருங்க. என்ன நடந்தாலும் அந்த 20,000 ரூபா ஆக போகுது. அந்த 20,000 ரூபாயை விட கம்மியா தான் லாஸ் நடக்குது அப்படின்னா எனக்கு 21 ரூபா, இங்க 21, இங்க 20, இங்க வந்து 1 ரூபி வந்தா கூட என்னோட பிக்சட் காஸ்டோட 20,000 ரூபாய்க்கு கொஞ்சமாச்சும் குறையும். எனக்கு இங்க ப்ராஃபிட், இங்க லாஸ் வந்தாலும் டோட்டல் லாஸ் 20,000 இருக்காது, ஒரு 18,000 ஒரு 15,000 இருக்கும். லாஸ் கம்மியா இருக்கும். அது வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் லாஸ் தட் ஐ வில் பேர் வில் பி ஒன்லி 20,000. அதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட் வரைக்கும். அவன் சொன்ன மாதிரி தான், அவன் சொன்னதான் ஆன்சர். பட் நம்ம என்ன சொல்றோம், வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் will have to be incurred. ஸோ அதை ஃபிக்ஸட் காஸ்ட்டை இக்னோர் பண்ணிருங்க. நீங்க எதை மட்டும் பார்த்தா போதும், என்னோட வேரியபிள் காஸ்ட்டை கவர் பண்ற அளவுக்கு என்னோட செல்லிங் ப்ரைஸ் இருக்க வரைக்கும் நீங்க ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணுங்க. 20க்கு கீழே போயிடுச்சுன்னா ஸ்டாப் த ப்ரொடக்ஷன். அப்போ ஆன்சர் வந்து லெஸ் தேன் 20னா நீங்க சொன்ன மாதிரி ரேஞ்சில் தான் எழுத போறோம். லெஸ் தேன் 20னா ஸ்டாப் த ப்ரொடக்ஷன். எனிதிங் ஈக்குவல் டு ஆர் மோர் தேன் 20 கண்டினியூ த ப்ரொடக்ஷன். ஈக்குவல் டு 20ல வந்து கரெக்டாக 20,000 வந்து லாஸ்ட் லிமிட். அது புரிஞ்சா? இந்த எதுவுமே இங்கே தேவையில்லை. உனக்கு டைரெக்டாக கொஸ்டினை படிச்சுட்டு 20 ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா இங்கே ஒர்க்கிங்கே தேவையில்லை. இல்லைன்னா இந்த ஒர்க்கிங்லாம் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஆன்சர். சரி, இதை போட்டுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி வச்சிருங்க. ஏங்கிறத நீங்கள் ரீசன் எழுதி வைங்க.